Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த நரசிங்கபுரம் கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மதிய சத்துணவு சாப்பிட்டு மாணவி மயங்கி விழுந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பள்ளியில் மாணவி மயங்கியதை அடுத்து ஆசிரியர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மற்ற மாணவர்களை சாப்பிட வேண்டாம் என தடுத்து உணவை குப்பையில் கொட்டியுள்ளனர். மயக்கமடைந்த மாணவி மற்றும் பாதிக்கப்பட்ட 6 மாணவ மாணவிகள் அவசரமாக கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு முறையான சத்துணவை வழங்குவதில் கவனம் செலுத்தாத விடியா திமுக அரசு காலை உணவு திட்டத்தை விளம்பரத்திற்கு தொடங்கிவிட்டு அதை தனியாருக்கு தாரை வார்த்து கல்லாக்கட்ட நினைப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாலியல் தொந்தரவு தொடர்பான பிரச்சனையில் மூடப்பட்ட 2 தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. கடந்த வியாழக்கிழமை சிபிஎஸ்இ தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் 5 பேர் பிடிக்கப்பட்டு 4 பேர் ஜாமீனில் வெளிவந்தனர். இதில் பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இதே நிறுவனத்தை சேர்ந்த மற்றொரு மெட்ரிக் பள்ளி பெற்றோரால் சூறையாடப்பட்டது. இந்த நிலையில் எந்தவித வருத்தமும் தெரிவிக்காமல் செல்போனில் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பி 2 பள்ளிகளும் திறக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு திறக்கப்பட்ட பள்ளிகள் முன்பு குவிந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.